ரீசெண்டா ஒரு ஸ்டோரி படிச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து உருவாக்குச்சு. அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். காக்கா இருக்கு பாத்திருக்கீங்களா? டெய்லி வந்து, அதுவும் எஸ்பெஷலி இந்தியால வந்து நிறைய காக்கா இருக்கும். காக்கா தான் வந்து சிட்டியே வந்து சுத்தம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த காக்காவோட கரைச்சல் இருக்கு இல்லையா, கா கா கான்னு பயங்கரமா வந்து சவுண்ட் போடும். எரிச்சல தான் வந்து இருக்கும். இந்த கழுகு உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, நல்ல உயரமா வந்து பறக்கும், வேட்டையாடி வந்து சாப்பிடும். இந்த கழுகை பொறுத்த அளவுக்கு வந்து பார்க்கும் போதே நமக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும், பயமாவும் வந்து இருக்கும். ஆனா பயப்படவே பயப்படாத ஒரு ஒரு ஜீவராசி என்ன கழுகுட்ட அப்படின்னு சொன்னா இந்த காக்கா தான். என்ன பண்ணும்னா, கழுகுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு அது மேல அப்படி கொத்தி 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 அதுல உள்ள அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து இந்த காக்கா வந்து சாப்பிடும். ஆனா கழுகு வந்து என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க? இந்த காக்காவை வரட்டும், அல்லது அந்த காக்காட்ட சண்டை போடும், அல்லது காக்காட்ட எரிஞ்சு விழும் நினைக்கிறீங்களா? இல்ல. கழுகு என்ன பண்ணும்னா, உயர 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 பறந்துகிட்டே வந்து இருக்கும். இட் ரைசஸ் ரைட். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா, காக்காக்கு வந்து மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஹைட்டுக்கு போறதுக்கு காக்காக்கு வந்து தெரியாது. இப்ப என்ன ஆகும், காக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து கழுகு மேல இருந்து ஏறி கீழே குதிச்சிடும். கீழே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். கழுகு மேல போய்கிட்டே வந்திருக்கும். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கிட்ட சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க. உன்னால இது பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பத்தி தப்பு தப்பா வந்து பேசுவாங்க, அவதூறு பேசுவாங்க, புறம் பேசுவாங்க. நீங்க இதெல்லாம் வந்து காதுலயே வந்து வாங்காதீங்க. எப்படி அவங்கள வாயடைக்க வைக்கணும் அல்லது மூச்சிறைக்க வைக்கணும்? ஜஸ்ட் பை ரைசிங். நீங்க வந்து உயர 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 போய்கிட்டே வந்து இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட கிரிட்டிக்ஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுடைய பெரிய ரேவிங் ஃபேன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு.